Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. அல்லாஹ்வை போற்றுகின்றே அவருடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொள்கிறேன். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, அவர் உட்பட இன்றைய கதாநாயகன் கல்முனை முன்னை நாள் மேயர் சிராஸ் பிராஸ் சாய்ந்தமரின் இன்று இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற வர்த்தக சங்க தலைவர் உட்பட வர்த்தக சங்க செயலாளர் பொருளாளர் நிர்வாக உத்தியோகர்களே, பள்ளிவாசலுடைய பிரதிநிதிகளே, மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற உடன்பிறப்புகளே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கின்ற நமது அமைச்சர் உருமானவி அவர்களே, மாகாண சபை உறுப்பினர் அமீர் டிஏ, அதே போன்று சட்டத்தரணி ஆரிஃப் சாம்சனி, அங்கே அக்கரைப்பட்டினுடைய மாநகர முதல்வர், பிரதேச சபை தவிசாளர், தேசிய காங்கிரசினுடைய முக்கியஸ்தர்கள் நிறையவே இங்கே இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டு எல்லோரையும் தனித்தனியாக விழித்ததாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நேரத்தின் தேவை கருதி என்று உங்களை கேட்டு உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு வரலாற்று தடயம் பதிக்கின்ற இந்த ஒன்று கூடலை நினைக்கும் பொழுது, இங்கு உரையாற்றியவர்கள் உரையாற்றிய சம்பவங்களையும் கேட்கின்ற பொழுது, ஒவ்வொரு கிராமமும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு பழைய காலங்களிலிருந்து எவ்வளவு முனைப்புகளை முனைந்திருக்கும் என்று ஒவ்வொரு ஊராக நான் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தேன். அதிலும் சாய்ந்தமருதுவை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் மூத்த கிராமங்களில் ஒன்று. அந்த கிராம மக்கள், இந்த நகர மக்கள் தங்களுடைய தேவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதில் உள்ள யதார்த்தம், அதில் உள்ள காலத்தின் தேவைகளை எண்ணி நான் நிறைய சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. பல பற்றுக்கள் நமது மாவட்டத்திலே இருந்திருக்கிறது. இந்த ஒரு பற்று, சம்மாந்துறை பற்று, அக்கரை பற்று, விவகம் பற்று என்று பல பற்றுக்கள். இந்த பற்றுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு காலத்தில் ஒரு உள்ளூராட்சி சபைகளாக அல்லது 2-3 உள்ளூராட்சி சபைகளாக இருந்திருக்கிறது. காலத்தின் காலம், காலத்தினுடைய தேவைகள் கருதி அவைகள் மாறி இருக்கின்றன. அவற்றிலே அக்கரைப்பட்டிலே இருந்து அட்டாளச்சேனை என்கின்ற ஒரு கிராமம் தங்களை தாங்கள் ஆள வேண்டும், எங்களுக்கு அக்கரைப்பட்டிலே இருந்து விடுதலை வேண்டும் என்று அவர்கள் துணிந்திருந்தார்கள். அது காலத்தினுடைய தேவை. அதனால் இன்று அட்டாளச்சேனைக்கு தனியான பிரதேச செயலகம், தனியான பிரதேச சபை, தனியான ஒதுக்கீடுகள், தங்களை தாங்களே ஆள்கின்ற அந்த நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. ஆனால் தங்களை தங்களே ஆளக்கூடிய தலைவர்களை அங்கு முஸ்லிம் காங்கிரஸ் நியமிக்கவில்லை. அதே போன்று திருக்கோவில் என்று அங்கு இன்னும் ஒரு உள்ளூராட்சி சபை இருந்தது. ஆரியடி வேம்பு என்று இன்னும் ஒன்று இருந்தது.
சம்மாந்துறையிலிருந்து இறக்காமம் பிரிய வேண்டும் என்று தலைவர் அஸ்தப் அவர்கள் தலைமை தாங்குகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அவர்கள் வடித்த கண்ணீர், அதே போன்று ஒரு பாடசாலை பிள்ளை எழுதி வாசித்த கவிதை என் நெஞ்சிலே இன்னமும் இருக்கிறது ஆழமாக. அது பிரிந்தது, நாவிதன் வழி பிரிந்தது. ஓட்டமாவடி வாழச்சேனைகளிலே இப்பொழுது வாழச்சேனை என்கின்ற மத்தி பல எத்தனங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்னை பிரி, என்னை தனியாக ஆளவை, என்னை நானே ஆள வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கு எல்லை பிரச்சனைகள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அதிலும் மிகவும் கவலைக்கிடமான முறையிலே ஒரு மூர்த்தி கிராமம் அங்கு இருப்பதனை கேட்கின்ற பொழுது எல்லோருக்குமே கவலைதான். இந்த கூட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது தேசிய கீதம் போடப்பட்டது. இதுதான் உண்மையான தேசிய கீதம். கூட்டங்களிலே அமைச்சர்கள் வருகின்ற பொழுது, பாடசாலைகளிலே யாராவது வந்து விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது தேசிய கீதம் போட்டு எல்லோரும் சரகுக்கு எழுந்திருப்பார்கள். ஆனால் இங்கு தேசிய கீதம் போட வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் நாங்கள் தேசிய கீதம் போட்டோம். அதுதான் இந்த கூட்டத்திலே இருந்த ஆக பிரதானமான ஒரு அம்சமாக நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன். தன்னுடைய தாய் நாடு, தான் வாழுகின்ற நாட்டுக்கு முதலிலே மரியாதை செலுத்துவது, தன்னுடைய ஊரை நேசிக்கின்றவனால் தான் தன்னுடைய பிராந்தியத்தை நேசிக்க முடியும். தன்னுடைய பிராந்தியத்தை நேசிக்கின்றவனால் தான் நாட்டை நேசிக்க முடியும். நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றவர்கள் என்ற உரிமையோடு இந்த நாட்டினுடைய தேசிய கீதத்தை வழக்கமான விடயங்களுக்கு அப்பால் இங்கே நாங்கள் போட்டு எல்லோரும் எழுந்துகின்றோம். அப்பொழுது எனக்கு மெய்சிலிருத்தது. அவ்வாறான உணவுள்ளவர்கள் நிச்சயமாக தன்னுடைய சொந்த மண்ணிலே மிகவும் அன்பும் பற்றும் வைத்திருப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்திலே என்னால் காணக்கூடியதாக இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற உணர்வுகள், கிழக்கிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்ற உணர்வுகள், மூதூரிலே இருந்து புத்துவில் வரைக்கும் என்று இருக்கின்ற நம்மவர்களுடைய உணர்வுகள், ஒவ்வொரு ஊருக்கும் உரிய தத்துவம், ஒவ்வொரு ஊருக்கும் உரிய தனித்துவம், இவைகளை நாங்கள் எல்லோருமே படித்து வைத்திருக்கிறோம். படித்து தந்தவர் தலைவர் அஸ்தப் அவர்கள். ஒலிவிலுக்கு என்ன செய்ய வேண்டும், பாலமனைக்கு என்ன செய்ய வேண்டும், அட்டாளச்சேனைக்கு என்ன செய்ய வேண்டும், சாய்ந்தமரத்துக்கு என்ன செய்ய வேண்டும், மூதூருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாசத்தோடு நம்மை பார்த்தவர் அவர். அதனால் தான் நாங்களும் அந்த பாசத்தில் இருந்து இன்னமுமே விடுபடவில்லை. ஆனால் காலத்திற்கு காலம் நமது தலைவர் அவர்கள் மரணித்தது நமக்கு ஏற்பட்ட பாரிய ஒரு இழப்பு, அது பெரும் இழப்பு. அந்த தலைவர் மரணித்ததன் பின்பு இங்கு என்ன நடக்கிறது என்பது ஆக கூடுதலாக நான் பேசிய கிராமங்களில் ஒன்று சாய்ந்தமருது கிராமம், மூத்த கிராமம் என்று சொன்னேன், படித்தவர்கள் வாழ்கின்ற கிராமம் என்று சொன்னேன், பொருளாதாரத்திலே மிகவும் வேகமாக வளர்ந்து போகின்ற ஒரு நகரம் என்று நான் சொன்னேன், உணரக்கூடியவர்கள் என்று நான் சொன்னேன். பல கூட்டங்கள், பல விதங்களிலே கருத்துக்களை நிறைய என்னுடைய 10 ஆண்டுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். 2004ஆம் ஆண்டு நான் கட்சியிலே இருந்து வெளியேறியவன். 2004 இருந்து தேசிய காங்கிரஸ் என்கின்ற ஸ்தாபனத்தை உருவாக்கியவன். இந்த 10 ஆண்டுகளிலும் எல்லா ஊர்களுக்கும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். நான் வழக்கமாக சொல்வதை போன்று மூதூரில் ஆக்கள் இல்லாத கூட்டத்திலேயே மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் நான் டாக்டர் உதுமான் நபியையும் ஒரு மணித்தியாலம் பேசிவிட்டும் வந்தோம் மூதூரில். இங்கே மூதூரில் என்னுடைய நண்பர் சியா அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். டாக்டர் சியா
பாருங்கள், அப்படி நான் பேசுகின்ற ஒவ்வொரு வேளையிலும் சாய்ந்தமரதை நான் தவறிவிடவில்லை, நிறைய சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நமது சகோதரன் சிராஸ் அவர்கள் அந்த பூசுகின்ற உலமாவை அனுப்புகின்ற கதையை சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு புரிந்தது சிராஸ் மீரா சாஹிப் அவர்களுக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. இது சிரிப்பதற்காக அல்ல, அவர்கள் அவர்களுடைய லாபங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணை பாவிக்கிறார்கள். இது எனக்கு அரசியலுக்காக அல்ல, நீங்கள் வாக்கு போட வேண்டும் என்ற ஒரு தேவைக்காகவும் அல்ல. நான் இருப்பேனோ நீங்கள் இருப்பீர்களோ, எத்தனை பேர் நம்மில் அடுத்த தேர்தலுக்கு வாக்களிப்பு இருப்போம் கேட்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் உண்மைகளை நாங்கள் மறைத்துவிட முடியாது. நோர்வே அரசு விடுதலை புலிகளையும் ரணில் விக்ரமசிங்க அண்டு பிடித்த தோஷம், ரணில் விக்ரமசிங்க அவரையும் சேர்த்து நமது தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அவரையும் சேர்த்து வேறு தேவைகளுக்காக அரவணைத்து ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது இந்த மண்ணில் நிம்மதியாக ஒரு அமைச்சு பதவியோடு இருக்கின்ற நான் இந்த மண்ணிலே பாத யாத்திரை செய்து கொண்டு போனேன். பாராளுமன்றத்தை பரிசீலித்தோம். என்னுடைய தலைமையிலே ஹரீஸ் மற்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்தை பரிசீலித்தோம். இந்த ஒப்பந்தத்தில் அநியாயம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமாக புலிகள் வடகிழக்கில் எந்த பிராந்தியத்திலும் தன்னுடைய காரியாலயங்களை போடலாம், முஸ்லிமோ தமிழோ என்ற பிரச்சனை அல்ல, அவர்கள் ஆயுதங்களை பரிமாறலாம். இவ்வாறு பல விடயங்கள் அங்கு வாழுகின்ற சிறு குழுக்கள் முஸ்லிம்களை பார்த்து அந்த ஒப்பந்தம் சொன்னது. வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஏனைய சிறு குழுக்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டதை கண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அந்த அரசுக்கு முக்கு கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள், முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர். அப்பொழுது சொன்னோம், தலைவா முக்கை தட்டு, கிழக்கு மாகாணம் அழிய போகிறது. முஸ்லிம் சமூகம் இதுவரை காலமும் தலைவர் அஸ்லம் அவர்களுக்கு வாக்கு போட்டதனுடைய அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது என்று சொன்னோம். கேட்கவில்லை. பாராளுமன்றத்தை பரிசீலித்தோம். அப்பொழுது அவர் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு வந்தார் தலைவர். அதெல்லாம் விடுவோம், சரி ஏன் விடணும் என்று சொல்லுங்கள், இல்லை சும்மா விடுவோம், கைவிடுங்கள் என்று சொன்னார். ரணில் இவரை விட சொல்றது, இவர் எங்கள்கிட்ட சொல்றது. இவ்வாறு ஒவ்வொரு எம்பிமார் வீடுகளுக்கும் நடந்தார். சில வீடுகளில் சுமவுக்கு நேரம் பொதிகளோடு போய் சிலரை மனைவிமார்களை கண்டார். இப்படி போய் அதிலும் சாத்தியமில்லாத நேரம் வருகின்ற பொழுது அப்பொழுது சில உலமாக்கள் வந்தார்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதற்கு இங்கும் இந்த பிராந்தியத்தில் உள்ளவர் தான் தலைமையில் தாங்கினார். தாருசலாமுக்கு எங்களை அழைத்தார்கள். நாங்கள் எம்பிமார் போனோம். உலமாக்கள் நாங்கள் உலமா சபை வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்காவது நமது கிழக்கு மாகாணத்துக்கு புரிய போகிறது என்று நாங்கள் கதைத்தோம். சொல்லுங்கள் மௌலவி, என்ன சொல்லுங்கள்? நாங்கள் விடயத்தை சொன்னோம். இருந்தாலும் நீங்கள் கைவிடுங்கள் என்றார்கள். பாராளுமன்ற பரிசீலிப்பு. பாராளுமன்ற பரிசீலிப்பு எதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று உங்களுக்கு புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் தலைவர் சொல்லுவதை கேளுங்கள். நாங்கள் சொல்லுவோம், வடக்கு கிழக்கு பிரிந்திருக்க வேண்டும், கிழக்கிற்கு வேறையாக ஒன்று போட வேண்டும், முஸ்லிம் அபிவிருத்தி தொடர்பாக முஸ்லிம்களுக்கு வேறொரு கமிட்டி இருக்க வேண்டும், சிறு குழுக்கள் என்று சொல்ல முடியாது, விடுதலை புலிகள் முஸ்லிம் பிரதேசங்களிலே காரியாலயம் போடக்கூடாது என்பதற்காகத்தான் மௌலவி நாங்கள் பரிசீலிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் விடுங்கள் என்றார். சரி, கூட வந்த இன்னும் 2-3 மௌலவி, ஒருவர் நதீம் மௌலவி, அவர் நன்றாக புரிந்திருக்கிறார், அவர் பக்கத்தில் இருந்தார்.
தலைவர் என்ன பிழை செய்கிறார் என்று கேட்டார். சமூகம் தொடர்பாக ஒன்றுமில்லை, அவர் தொழுவிக்கிறார், பிழையாக சூறா ஓதுகிறார், சுரண்டினாலும் இல்லை நான் சொல்வதுதான் சரி என்று அவன் நவீன் மௌலவி சிரிக்கார். உயிரோடு இருக்கார், அந்த ஊழல் சிரிக்கிறார். இவர் சீரியஸ் ஆகி மற்ற மௌலவி இல்லை இல்லை என்று அவர் கதைக்கிறார். அப்படியே தொடர்ந்து போய் கடைசியாக சில மௌலவிகள் சொன்னார்கள், நாம் எதற்கு மசூரா எடுக்க வேண்டும் என்று. அந்த மௌலவியின் தலைமையில் தான் அந்த மசூரா நடந்தது. இப்பொழுது மசூரா எடுக்க போகிறார்கள். 2 மசூராவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு மசூரா தவிசாளர் ஃபாரூக் அவர்கள் தலைவராக இருக்கிற பொழுது தவிசாளர் ஃபாரூக் அவர்கள் இருந்தார்கள். ஒரு எம்பி பதவி பிரச்சனை, அசித்த பிரேராவுடைய எம்பி பதவி பிரச்சனை வந்தது. அவர் கேட்கிறார், இவர் கேட்கிறார், அங்கு கேட்கிறார்கள், பொத்துவிலுக்கு இணைப்பு கேட்கிறார்கள், இப்படி உட்பட்டவர்கள் கேட்கிறார்கள். ஃபாரூக் தவிசாளரும் கேட்டிருந்தார். தலைவர் சொன்னார், போய் சிரிக்க தலைவர் சொன்னார், இதுல முடிவெடுக்கிறேன்னா நான் எடுக்க மாட்டேன், நாம சாமன் ஃபாரூக்கை உங்களோட தலைமையில் மசூரா எடுங்கன்னு சொன்னார். அப்போ உடனடியாக சாமன் சொல்றாங்க, போய் சுண்ணத்து தொழுதார். அந்த வீட்டில் தொழுத்தீங்களா ஃபாரூக், இப்ப மசூரா எடுங்கன்னு சொன்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கோயிலும் சுயூரிலும் நான் போகின்ற பொழுது அது எனக்கு கிடைப்பதுதான் சரியான தலைவர்களை நாம் கூப்பிட்டார். மருள் கலைஞரை அதாவது மருள் கலையில இருப்பார் தெரியும். திரும்ப சொல்லுங்க, அதாவது சரியான பக்தியோடு நான் ருக்குவுக்கு போய் சுஜூதுக்கு போகின்ற பொழுது யாருக்கும் அல்ல எனக்கு கிடைப்பதுதான் சரி என்று சரி நீங்க போகின்ற. அது மாதிரி தான் அடுத்த மசூரா இந்த மௌலவி எடுத்தார். எவ்வளவோ விடயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தினோம். அவருடன் இருந்து சொன்னார், நான் பார்த்து கடும் சீரியஸ் அன்றைக்கு மசூரா கட்டுவாட போகிறது. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஒரு ஆள் கருத்து சொல்லணும். ரைட், நீங்கள் இந்த சமூகத்தின் நன்மைக்காக இந்த பரிசளிப்பை கைவிட்டு தலைவர் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உடனே நான் சொல்றேன், யா அல்லாஹ், புலிக்கு இந்தாக்களை மாடா சேர்த்துறாயா? இப்படி தங்களுடைய சுயநலங்களுக்காக சமூகத்தை காட்டிக் கொடுப்பதற்கு உலமாக்களை மாத்திரமல்ல, பள்ளி தலைவர்களை அனுப்புவார்கள், பணக்காரர்களை அனுப்புவார்கள். இப்படியாக நான் கட்சியிலே இருந்து வெளியேறி அந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர் வெல்ல வேண்டும், நாட்டை தலைமை தாங்க வேண்டும். ரணில் எல்லா பண முதல்களையும் அழைத்து சொல்றார், அதாவுல்லாக வெளியே விடப்படாது, முஸ்லிம் காங்கிரஸ் சேர்க்கிறதுக்கு என்ன வேணும் என்றாலும் செய்வோம். இன்னும் உடனடியாக கொழும்பிலே இருந்து பெரும் வர்த்தக சங்கமும் புத்திஜீவிகளும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உங்களை அழைக்கிறோம், இது தரப்பாரை அழைக்கிறார்கள். இவங்க அழைக்கக்கூடிய தெரியும் என்ன செய்யப்படுறாங்க. ஆனாலும் நாங்கள் போகத்தானே போய் பல சுற்றுக்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்களிலே நடைபெற்றது. அதில் கடைசியா வந்த புத்திஜீவிகள் அதாவது செல்வது சரியில்லை எப்படித்தானே கருத்து உண்மையாக சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். கடைசியார் அணிலும் போயிட்டார், அவரும் போனார் என்று வைங்கள். யாரையும் தூற்றுவது தேவையல்ல, எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. இவர்கள் எல்லோரும் நண்பர்கள். ஆனால் பாருங்கள், எலெக்ஷன் வரப்பட மட்டும் ஒரு தொப்பி ஒன்று போடுறதா நேதாரு ஆசாத் சார் இறத்தாரு. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் நமது இந்த ஊர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. தலைவர் அஸ்தம் அவர்கள் இருந்திருந்தால் அரசியல் என்பது என்ன என்பதை சொல்லி தந்த அவர் இவ்வளவு கவனமாக இந்த நாட்டினுடைய தலைமைகளை கையாண்டிருப்பார்.
இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த நாட்டில் 30 ஆண்டுகள் யுத்தத்திலே வாழ்ந்த வடகிழக்கு மக்கள் நாங்கள். கிழக்கு மாகாணத்தில் சரிவாக இருக்கின்ற முஸ்லிம்கள் ஒரு சிறிய அளவிலே இருக்கின்ற அல்லது சமனாக இருக்கின்ற தமிழ் ஆயுதம் தரித்தவர்களால் நாங்கள் பட்ட வேதனைகளை யோசித்து பாருங்கள். ஆயுதம் தரித்த சிலர், ஒரு ஆயுதக்காரர் ஒருவர் மாத்திரம் வந்து நமக்கு ஒரு உத்தரவு போட்டால் முழு சாய்ந்தமருந்தும் கல்முனையும் முழு அக்கறை பற்றும் பொத்துவில் அட்டாளச்சனை வரை நாங்கள் முடங்கி போய் கிடந்தோம். ஒரு ஆயுதத்தாரே தமிழ் குழு என்று EPR-LFO END-LFO எதுவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் 3 முஸ்லிம்கள் மாத்திரம் நாம் கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 பங்கினர் வடக்கு கிழக்குக்கு வெளியிலே சிங்கள மக்கள் சிறைந்து வாழ்கின்ற பிரதேசத்திலே வாழ்கிறார்கள். காலத்திற்கு காலம் பிரச்சனைகள் வராமல் இல்லை. அரசியல் தலைமைகள் அதனை தீர்ப்பதற்கு முஸ்லிம் தலைமைகள் எத்தனையோ விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு அவைகள் இல்லை. நாங்கள் அல்லாஹ்விடம் நேர்த்தி கடன் வைப்பது, ஆண்டவரே பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றாமல். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனை வர வேண்டும். அப்பொழுதுதான் வாக்கெடுக்கின்ற வேளைக்கு வந்து அதனை சொல்லிக்கொண்டு போவது. சொல்லுகின்றவர்கள் அதனை செய்யக்கூடிய தைரியம், தத்துவம், ஆளுமை இருந்தால் சொல்லலாம். நாங்களும் தான் சொன்னோம், ஒரு வில்லு கத்தி கூட கையிலே இல்லை. பிரபாகரனை பற்றி சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோமோ அவைகள் தான் நடந்தது. அதற்குரிய காரணம் கத்தி அல்ல. நீங்கள் இன்று பேசியவைகளை போன்று எங்களிடத்திலே இருக்கின்ற தூய்மையும் தாகம், உண்மை, அவைகள் நடந்தன. ஆனால் தேர்தல் காலத்தில் மாத்திரம் வந்து நமது மக்களை சூடாக்குவது, ஆக்கிவிட்டு அவர்கள் எதை சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாக போவது. தம்புளை பள்ளி விடை, அது ஒரு விடயம், எல்லோரையும் தொடுகின்ற விடயம். என்னை, உங்களை, நமது எல்லோரையும் தொடுகின்ற விடயம். ஆனால் அந்த விடயம் சார்பாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு தலைமைத்துவம் இருக்கின்ற அடிப்படையில் அதனை பற்றி பேசுவதாக இருந்தால் அதனை செய்யக்கூடியதாக அவர்கள் பேச வேண்டும். மாகாண சபை தேர்தல் வந்தது. பள்ளியா மகிந்தவா தான் கேள்வி. அப்போ குசுனிக்குள்ள மீனத்துக்கு அம்மா கிட்ட போய் பள்ளியா மைந்தியான்னு கேட்டா, என்ன மைந்த பள்ளியா? எல்லாரும் பள்ளி 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 பள்ளின்னு சொன்னாங்க. அந்த தான் முதலாவது மைந்திக்கு போனாங்க. பள்ளி இல்லை, பள்ளியா மைந்தியாண்டு கேட்டு போட்டு அவர் கேட்டார், எல்லாரும் பள்ளின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல மைந்து. ஒரு நாள் சூழவில்லை. இப்படி பேச தேவையில்லை. நாங்கள் அவர்களுடைய குறைகளை சொல்வதற்காக சொல்லவில்லை. இப்படி பேச தேவையில்லை. அதனை செய்வதற்குரிய முறையாக அதை கையாள வேண்டும். முறையோடு மக்களை உணர்ச்சிகளை ஊட்டாமல் தலைமைத்துவங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதற்காகத்தான் வாக்கு போட்டு தலைமைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். கடைசியில் மூக்குடைந்து போயிருக்கிறது. 2005ஆம் ஆண்டிலிருந்து யோசித்து பாருங்கள். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள அரசியல் அந்த இடைவெளி அவ்வளவும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பதற்காகத்தானே வாக்களித்தார்கள். என்ன நடந்திருக்கிறது? ஏதாவது ஊருக்கு, ஏதாவது ஒன்றுக்கு அல்லது சமூக ரீதியான அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தீர்த்தது ஒன்றுமே இல்லை. இதனை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், பாலைவனத்தில் தூக்கெறியப்பட்ட இந்த சிராஸ் அவர்கள் இப்பொழுது வந்து பேசுகின்ற பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. கட்சியிலே கட்சிக்காரர்கள் யாரும் அங்கு இல்லை. அது உங்களுக்கு தெரியும். நான் நிறைய ஹசன் அலி மாத்திரம் இருக்கிறார். அது என்ன தேவைக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. 2 ஒரு முடிவு பார்த்து போடப்பட்ட கலங்களோடு தான் எனக்கு அப்படிதான் வழங்குது. கட்சிக்காரர்கள் எல்லோரும் அங்கு இல்லை. ஹைகமாண்ட் இல்லை. அது இப்பொழுது முதல் ஒரு நோக்கத்தோடு முதல் ஒரு பரப்பிலே போய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்
முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், முன்னுதாரணம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் முன்பு சொன்னது போல ஒரு சிறிய ஒருவன் நினைத்தால் வடகிழக்கு வெளியில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஒரு நாள் தேவையில்லை, ஒரு மனிதனால போதுமானது. அப்படியான துவேஷங்களோடு மக்கள் இருக்கின்ற பொழுது எவ்வாறு நாம் அதனை கையாள்வது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த தலைமைகள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சும்மா இருப்பார்கள், தேர்தல் வருகின்ற பொழுது மாத்திரம் அதனை பேசிக்கொண்டு சூடாக்கிவிட்டு மக்களை குழப்பி விடுவார்கள். இவைகள் தேவையில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஒரு காலமும் எந்த நாட்டுக்கும் நாங்கள் நாட்டை காட்டி கொடுத்தவர்களால. ஆனால் இன்றைக்கு ஒரு விடயம் தொடர்பாக தாங்கள் செய்தோம் என்றும் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் எழுதினோம் அனுப்பினோம். பிறகு சொல்லுகிறார்கள் நாங்கள் இல்லை, அது வேறொரு இயக்கம் செய்திருக்கிறார்கள். பிறகு சொல்லுகிறார்கள் நாங்கள் இப்பொழுது அனுப்பவில்லை, அப்பொழுது அனுப்பினோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இது? ஒன்று செய்தால் ஓம் செய்தோம் என்கின்ற அந்த உணர்வோடு பேசுகின்ற தத்துவமும் தைரியமும் இருக்க வேண்டும். அதனை முன்னெடுக்கின்ற அறிவும் இருக்க வேண்டும். இவ்வாறாக ஒரு தலைமைத்துவம் இருக்க முடியாது. தலைவர் அஸ்தம் அவர்கள் அந்த பாசறையிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே அவருடைய பாசறையிலே வளர்ந்தோம் என்பதற்காகத்தான் இன்று சிராஸ் அவர்கள் வெளியேறியவாறு நாங்களும் வெளியேறினோம். தலைவர் மரணிக்கின்ற பொழுது அதற்கு முன் நடந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், நானும் தொப்பி மொழியினும் தலைவரும் வேட்பாளர். தலைவருக்கு உட்பட்டாக்கள் பேப்பர்ல போட்டு வந்தார், கம்புகாட்டுக்கு பயோடேட்டா தாருசலாம் அடையலாம் முடிய எல்லாரும் நம்பியாதான். இங்க டிரான்ஸ்லேசியா ஹோட்டல்ல உட்பட்டாக்கள் காண முடிஞ்சிருக்காங்க, வித்திர முடியாது நாடு முழுக்க அந்த ஆட்காட்டில் ஊத்து நம்ம தலைவர் எப்படி யாரு தலைவர் கடையாளர் எங்கேயும் கூப்பிட சொல்ல. அப்ப டிரான்ஸ்லேஷன் வரை கியூ நிக்குது. இங்க சைன் பண்றதுக்கு கதிர சின்னத்துல சைன் பண்றதுக்கு தலைவர்களை விட்ட வீரசிங் எம்பி ஆக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவரை பொறுப்புலாம் நம்ம பாறையை கொடுத்துருக்கோம். கடைசிக்கு முன்ன ஃபைசல் காசிம் வந்து அவரை இவ்வளவு தூரம் நிபுணோட வரைவிட்டார். இப்ப நான் அடுத்தார் அவரை வரை சொல்லுவார், நான் போறோம். அவ எம்ஐ மொழி இவர் அசித்த பிரேரா தலைவர் முழு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுவார், கவர்மெண்ட் தானே சொல்லுவார், அவர் எப்படி இறக்கமா இருந்திருப்பார் என்னோட அஸ்லாம் வலைக்கும் வலைக்குஸ்லாம் சீரியஸா இருப்பாரு சொன்னார். உங்களை நாங்க போட்டா நீங்க ஷூரா வெளியில மாற்றம் இல்லை, 3 உண்டா. நான் சைன் பண்ண சொன்னா நீங்க சைன் பண்ணுவீங்க, அதிலே எனக்கு ஷூரா தெரியும். ஏன்னு கேட்காம சைன் பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. எப்படி கேள்வி? இதுக்கு நான் யோசிக்கவும் இல்லை. நீங்க தலைவராக வரைக்கும் நான் ஏன்னு கேட்க தேவை. நீங்க தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் என்று கேட்க தேவையில்லை. ஏனென்றால் தந்தையாய், அரசியல் தலைவனாய், சகோதரனாய், நண்பனாய், கட்சி உருவாக்கும் தொடர்பான பங்களிப்புகளை உணர்ந்தவனாய் இருந்திருக்கிறாய். அதை சொல்லல, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால அவர் சொன்னா செய்யலாம். அவர் அநியாயம் செய்ய மாட்டார், தெரியும். போராடி அதை மட்டும்தான் நான் சொன்னேன். நீங்க தலைவர் அழைக்கிற வரைக்கும் நான் என்ன கேட்க தேவையில்லை. குடும்பம் கொண்டாட்டாக்கின தலைவர் முடிஞ்சு போயிட்டு அப்ப எம்மாயின் அவர் எங்க ஒரு ஆள் தலை எப்படி கதை போட்டு அப்படி இல்லை. தலைமைத்துவம் கேட்டது நீங்க விவசாயம் பண்ண தனி கொண்டு மேனட்டு கேட்காம பேத்தனமா காய்க்கப்படாது உயிரோட வச்சுக்கிட்டு அவர் விட சரியா சொல்லிக்கார் உடம்புங்க போவோம் அதான் அந்த நம்பிக்கை. இங்கு அது இல்லை. அந்த தலைமைத்துவம் நம்பிக்கை இருந்தது. நாங்க ஏன்னு கேட்கவே தேவையில்லை.
விவசாயம் பண்ண பண்றாங்க. ஆனா இங்க எப்படி செய்ய முடியாது. நாங்க என்னென்ன வரலாற்றுல சொன்னமோ அல்ஹம்துலில்லாஹ் தான் நடக்குது. அடுத்த தலைவர் வந்தார், நோர்வே வந்தது. ஏனென்று கேட்ட மடக்கரையும் தலைவர் இருந்தா கேட்க தேவை. இந்திய படை இருக்கணும், இந்த நாட்டு படை இன்னும் பலமாகிற வரைக்கும் இந்திய படை இருக்கணும் தலைவர் சொன்னார். பேப்பர்ல போட்டாங்க, இந்திய படை இருக்கணும் என்று அஸ்லம் சொல்வார். பார்த்தீங்களா, எங்களோட வீட்டு மாவட்டத்தில் மகையா கூட போயிடலாங்க, தம்பி முஸ்லீமும் நாங்கள் அடிக்க போறாங்க. இந்திய படை இருக்க சொல்வாங்க தலைவர் அஸ்லம் வந்து. ஒரு 3 மாசம் தான் போன அவசியம் தான். சரி, இந்திய படம் போனது, இந்த படம் வந்தது. இஎன்டிஎல்ல பிபிஆர்ல பூனா வீணா எல்லாம் வந்து முஸ்லீம் போலீஸ் தேடி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இதுதான் வாப்பா அப்ப சொன்ன 3 மாதம். அதான் தலைமைத்துவம், இதுதான் அந்த தலைமைத்துவம். அது சொன்னால அது சரியாக விவசாயம் பண்ணணும், நம்ம பண்ணலாம். ஆனால் இங்கு அவ்வாறு இது ஒரு சூது நடக்கின்ற ஒரு மத்தியஸ்தானமாகவே அது இருக்கிறது. நீங்க எப்படியாவது நம்புங்க, அல்லாஹ்வுடைய சத்தியமா நான் சொல்றேன். நீ எனக்கு பிரச்சனை, நீங்க நம்ம அழைக்க தேவை. அதை நான் அறிந்தேன். தலைவர் அஸ்தபோக்களோடு இருந்த பல நூற்றுக்கணக்கான போராளிகள் இருந்தார்கள், அறிந்தோம். அவைகள் எங்களுக்கு ஒரு விடயம் அல்ல. இவைகள் எல்லாம் இவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு இவைகளை ஞாபகத்துக்கு வருவதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாய்ந்தவர்களை பொறுத்தவரையில் உங்களோடு இயற்கையான நேசம், அதற்காக மற்றாக்களோடு இல்லை என்பதல்ல. எல்லா காலங்களிலும் நாங்கள் நேசத்தோடு இருந்திருக்கிறோம். சில இடங்களில் அரசியல் அதிகாரம் இருக்கும், அப்பொழுது அவர்களை நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசியல் அதிகாரம் இல்லாத இடங்களிலே கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றாக கடந்த காலங்களிலே பல விடயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிறது. சில வேளைகளில் கல்முனைக்கு போகின்ற பொழுதும் சில சின்ன சின்ன அரசியல் பிரச்சனைகள் வந்து அதனால் எனக்கு அது கொஞ்சம் வாசியாகவும் மாறியது. சில இடங்களில் இங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படி எல்லாம் வந்தோடனே காசு கூட நிறைய அக்கிரமத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு தான் தாக்கல் செய்யாமல் புரியாங்களா, ஏன்னா அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் அதால இதால ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி எல்லாரும் அவெல்லாம் தேவையில்லைங்கிற நின்ற ஊருக்கு தலைவர் இப்படி ஒரு ஹோல் கட்டுறதுக்கு நாட்டின அந்த போஸ்டும் கம்பியும் நோந்தரியும் அந்த குளத்துக்கு அதை கேட்டு இந்த ஆர்கிடெக்ட் இஸ்மாயில் கிட்ட சொல்லி எனக்கு அஸ்மதி கிட்ட சொல்லும், அந்த டிராயிங்கை தர சொல்லி காசு கொடுப்போம், அதை கட்டுவோம் என்று. அவசியா நீங்க கொடுக்க தர நாங்க கட்டுவோம். நாம தெரியல நாமே கூட இல்லை, நாம் தான் கட்ட வேணும் இல்லாமா இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் சொல்றதால சிலது ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஊர், முழு நாட்டிலேயே யுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஊர் அக்கரப்பது மட்டும்தான். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. லைப்ரரி இல்லை, சந்தை இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லை, கிரவுண்ட் இல்லை, யுத்தத்தால ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெளிஞ்சது, சாம்பலானது. வைத்தியசாலை போலீஸாக மாறியது, ஆர்மியாக மாறியது. லைப்ரரி போலீஸாக மாறியது. பிரதேச கட்டடமும் போலீஸாக மாறியது. ஒவ்வொரு குட்டி குட்டி கட்டடங்களுக்குள்ள ஒரு குந்திகிரிக்கிற மெம்பர் மாதிரி பிரதேச தவிசாளர் மாதிரி. இந்த புனர்வாழ்வு அமைச்சு என்று ஒரு அமைச்சு ஏற்படுத்தப்பட்ட நாளில் வடகிழக்கில் செய்வதாக இருந்தால் முதலாவது அக்கரப்பத்தை முடிச்சு கொடுத்தாமலேயே இருக்கும். ஆனா அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னவோ ஒருத்தரும் வேணாண்டாங்க. ரோடு போட போறதா தேவையில்லை, பாலமா தேவையில்லை, அதவே வேணும். அல்ஹம்துலில்லாஹ் அதை செய்து கொண்டு போகலாம். அந்த சந்தர்ப்பங்களில் சாய்ந்தமருது மக்கள் கவனமான மக்கள். அப்படி இருக்கிறதுக்கு என்ன, அந்த நேரம் சரியான ஹாஸ்பிட்டல் திறப்போம், பள்ளி நிர்வாக சபை வந்து சதுகாம சரியா முறையாக எழுதி கொண்டு வந்து
இதற்கு உங்களுக்கும் நன்றி. கடைசியாக நாங்கள் சலகாமல் கடுமையாக எழுதி வந்து வாசித்து விட்டு செல்லுகின்ற தலைவர் அவர்களே என்று நான் வாசிக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு பரிசு இப்படி உடல் கனகாலம் இருந்தது. வேலை செய்யுமா நாங்கள் ஓடு போட மாட்டோம். இன்னைக்கும் அதுதான் வேணும். இப்ப நீங்க உடனடியாக ஓட்டு போட்டா உடனடி செய்யணும். உரிமையாக இருக்கு. ஒரு கிராமம் ஒரு 50% வாக்குகளை எனக்கு போட்டா நான் அந்த கிராமத்துக்கு உடனே அடிமை தான். அவன் சொல்றதான் நான் கேட்கணும். அதனை தெரியல. நீங்க எவ்வளவு சந்தோஷம் எனக்கு எப்படி செய்திருப்பேன். இப்ப அறவே தராம இவ்வளவு செய்யலாம்டா நீங்க தந்தா எப்படி இருந்தீங்க? சும்மா நீ யோசிச்சு பாருங்க. அதை இன்னமும் கேட்கிறது. ஏன்னா அல்லாஹ் நாடி நான் சொல்றது மலக்குமார்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. பதவி தராதாரு அவர் சொன்னார். பதவி தராதா அவர் தந்தாரோ நீங்க ஒருத்தரும் கொடுக்கணும். சாஞ்சியம்மன் மக்கள் ஓட்டு போடல. அல்லாஹ் ஒரு பிரச்சனையாது. அல்லாஹ் ஒரு பிரச்சனையாது. ஆகவே அதை நான் புறவு பேசுவோம். ஆனால் உங்களுடைய தாகங்கள் என்பது நான் பலதரம் இந்த பிரதேச சபை சம்பந்தமாக பேச வந்த பொழுதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்றை மாத்திரம் மையப்படுத்தாது. பிரதேச சபை வந்தாச்சு. நாளைக்கு அதுக்கு தவிசாளரா இல்லாட்டி மேயரா இல்லாட்டி ஒரு எண்ணியார் ஒரு பட்டத்தில் ஒரு வார அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஒரு இடம் வாங்குறது சும்மா சபையை தந்து கொடுப்பைத்தாங்களா? ஒன்றும் இல்லை. அதுக்கு கட்டடம் கட்டுறது, குப்பண்ட மிஷின் வாங்கணும். அதாவது அதுதான் வேலை. அதுக்குதான் வேலை. நான் என்ன இருக்கும் அக்கரைப்பதி பிரதேச என்று புதுசாக பிரிக்கப்பட்டால் அவருக்கு தெரியும். அது பிரதேச மட்டம், உள்ளூராட்சி மட்டம். ஏனைய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு ஊருக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் தான் முக்கியமானது. அந்த அரசியல் பலம் என்பது எல்லாமே அடங்கும். அதான் நான் சொன்னேன். அரசியல் பலத்துல அரசியல் தலைமை அடங்கும், பிரதேச சபை அடங்கும், அல்லது இன்னும் வட்டாரத்தினுடைய எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அமையும். அந்த உணர்வுகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நாம் வாழுகின்ற இந்த பிரதேசம் எல்லோரும் கவனமாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு சமூகங்கள் உன்னிப்பாக கண்ணிலே எண்ணெயை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற காலம். இதனால் பல பிரதேசங்களிலே இன்னமும் பிரச்சனைகள் தீரவில்லை. ஓட்டமாவடி வாழச்சினை பூதாகரமான பிரச்சனை பாராளுமன்றத்தில் எழுந்தது. அதே போன்று ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற பொழுது கல்முனையில் குரல் எழுப்பப்பட்டது. மாநகர சபையின் பொழுது மாநகர சபை யாரு கைப்பற்றுவது? அவர்களா நாமா? டக்குன்னு நாம் எல்லாரும் முயற்சித்து தாம் ஒரு பள்ளியில் ஒரு வசதினா போதும், எல்லாரும் அணிதிரண்டு நாங்கள் வாக்கு போட்டு கொண்டிருப்போம். ஏன் நான் அதை சொல்வது என்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருக்கும். இந்த வட்டாரம் பிரிக்கின்ற விடயத்தில் கூட அது உங்களுக்கு கூட தெரியாது. கடும் கவனமாக சில விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல், எந்த சமூகத்திற்கும் எந்த ஊருக்கும் பாதிப்புகள் இல்லாமல், எதிர்காலத்தில் இவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அத்திவாரமும் நாங்கள் விட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதனை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் யாருக்கும், எந்த சமூகத்திற்கும், எந்த கிராமத்திற்கும் எந்த விதமான பாதகங்களும் இல்லாமல் உங்களுக்குரிய பிரதேச சபை இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஊருக்கும் எந்த சமூகத்திற்கும்
யாருக்கும் எந்த விதமான அநியாயங்களும் அல்லது குறைபாடுகளும் இல்லாமல் உங்களுக்கு குறித்தான நீங்கள் உங்களை ஆளுகின்ற உங்களுக்கு எல்லோரும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அழுத்தங்களோடு கூட உங்களுக்கு நான் செய்வதற்கு நான் அதனுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நான் சரியாக சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விரைவிலே அல்லாஹ் நாடுவான். அவற்றை நாங்கள் அமைத்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா கிராமங்களும் மருதமுனை என்றால் சுமார் 11,000 வாக்குகள். அந்த 11,000 வச்சு படத்துல பாடு. ஒரு முறை நானும் வேட்பாளர் 9 பேர் தலைவர் முதலாம் நம்பர், நான் 2ஆம் நம்பர் இடைக்கு தரணும் வந்து தலைவருக்கு கொடுத்தேன். அவன் மருதமனை என்ன செய்வாங்கண்டா, ஒரே மேடை ஒரு ரூம்ல 1 2 3 4 9 அப்படியே போட் போட்டு அடிச்சாங்க. நம்ம எவ்வளவு அனுபவம் இருக்குவாப்பா என்று அவர் உரையாற்றுவார். இப்பொழுது 8ஆம் நம்பர் வந்து உரையாற்ற போகிறார். 8ஆம் நம்பர்ல இப்ப அவ்வளவு அவங்க தீர்மானிக்கிட்டாங்க ஆளுக்கு ஓடு போறது. இப்ப வேட்பாளர்கள் வராங்கன்னு சொன்னோட பல்வ போட்டு இப்பொழுது நீங்கள் உரையாற்றலாம். உணர்ந்தார்கள் சீரியஸா உரையாற்ற இதுவும் நாங்கள் இவர்கள் சிரிக்கிற முன்னுக்கு இப்படி எல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறோம். அதாவது யாரையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுதான் மருதமர மக்கள் இருக்கிறது. அதான் இந்த காரணம். தம்பி நீங்க வாங்க பேசி போட்டு போவோம். நம்மளோட சாயந்தரம் பள்ளிவாசல் தலைவிகள் அப்படி இருந்தா போது அதை பேசி கொண்டு போவோம். பேசி கொண்டு போறது. ஆகவே அந்த மக்களுக்கான தீர்வு, தமிழ் மக்களுக்கான தீர்வு, நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் தெரிந்த இந்த காலத்திலேயே அதற்கான தீர்வுகளை நாங்கள் வழங்க வேண்டும். இன்னும் ஒரு பரம்பரைக்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை கொடுக்கின்ற பொழுது நாளைக்கு வருபவர்களுக்கு இன்று நடந்தவைகள் தெரியாது, எல்லாமே புதிதாக இருந்துவிடும். இப்ப சுடச்சுட நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லை எங்கே, யாருக்கு கொடுக்க வேண்டும், சேர்ந்திருந்தால் என்ன, பிரித்து கொடுத்தால் என்ன என்கின்றவைகள் இப்பொழுது இருக்கின்ற ஜமான் இந்த ஜெனரேஷனுக்கு தான் தெரியும். ஆகவே அவைகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் பட்ட கஷ்டங்கள் போதும். நாம் அவைகளை நாங்கள் மறந்து விட்டோம். இந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து விட்டோம். ஆகவே எல்லா கிராமங்களும் சந்தோஷமாக இருக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு நாங்கள் நல்ல மனதோடு நாங்கள் அதற்கு அந்த முடிவுக்கு வர வேண்டும். எல்லா கிராம மக்களும் அப்படி வருவதன் மூலம் இங்கு சாய்ந்தமருதில் இன்னும் பல அதிகாரம், அரசியல் அதிகாரம் மாத்திரமல்ல, சாய்ந்தமருதுக்கான அபிவிருத்தி மிக முக்கியமானது. அபிவிருத்திகள் இன்னும் என்னவைகள் செய்யப்பட வேண்டுமோ இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம். வீதிகள், ஒரு வீதியும் சாய்ந்தமருது பாக்கி இல்லை. அப்ப அதுல உண்மையிலே சிஇ இருக்கிற அவர்கள் விஷயம் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு ஆளும் அவரவருடைய ஊருண்டா கொஞ்சம் அள்ளி கூட போறதாங்க. அப்ப மினிஸ்டர் அதை ரைட் ரெண்டு போடுறது ஏன் செய்ய வேண்டிய இடம், சாயந்தரம் செய்ய வேண்டிய இடம், கண்ணூர் செய்ய வேண்டிய இடம், அக்கறைப்பட்டு எப்போதோ செய்திருக்க வேண்டிய இடம், எல்லா வகையான நிதி ஒதுக்கீடுகள் மூலமும் நாங்கள் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம். அமைச்சர் கிழக்கு மாநிலத்தில் எல்லா இடங்களையும் போட்டிருக்கிறார். இன்றைக்கு முன்னுதாரணமா நாங்கள் சாயந்தரம் சொல்றது, வீதிகள் திறக்க இருக்கணும். எங்களுக்கு திறந்தாலும் ஒரு துறக்காட்டியும் உண்டு. ஆனா ஏன் வந்து துறக்கணும்டா அட ஏதாவது போட்டிருக்காங்க வேண்டாம் தெரிகிறதுக்காக, இல்லாட்டி சும்மா வாங்க தர கொங்கிட்டு வந்து விழுந்தாங்க நினைச்சுப்பாங்க. அப்படி ஒரு பிரச்சனை. ஆகவே
உங்களுக்குரிய பணிகள் எல்லாம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய தலைமைத்துவங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். உண்மையில் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருந்திருந்தால் அவருடைய பெற்றன் வேறு. அவருடைய பாசறையிலே நாங்கள் வளர்ந்ததனால்தான் அட்டாளச்சேனைக்கு அன்று பிரதேச சபையின் தவிசாளராக ஒளிவில் நூலபையை நியமித்தோம் தலைவர் அவர்கள். கல்முனை பிரதேச சபைக்கு மருதமுனை ஹமீதை நியமித்தார்கள். ஒரு நியாயம் இருக்கிறது. 3 ஊரும் எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தால் சரி, ஒன்றை நீ வைத்துக் கொள்ளும், மற்றதை இவர் வைத்துக் கொள்ளட்டும், மற்றதை நீ வைத்துக் கொள்ளும், பிரச்சனை முடிகிறது. பாராளுமன்றமா நீங்கள், மாகாணமா நீங்கள், முனிசிபலா நீங்கள் என்கின்ற உணர்வு இந்த 3 கிராமங்களுக்கும் ஏற்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் தலைமைத்துவங்கள். பல வருஷம் ஏற்படுத்தினார். நாங்கள் அதனை பின்பற்றி ஏற்படுத்தி காட்டினோம். 3 பேர் வாக்கு போடுங்கள், தேசிய காங்கிரஸ் 3 பேருக்கும் போடலாம். 6 போட்டோ போட்டது 3 பேரும் பாரலாம். அங்கிருந்து கச்சேரியில ஒவ்வொரு ஆளும் தோத்தோன்னே அவங்க வெளியேறிடுவாங்க. வெளியேறக்கூட கேட்கிற அவர நிலைமை என்னன்னு அவரும் தூக்கப்படுறாரு. தோத்துட்டாரா அண்ணு மலமான தோத்துட்டார் எண்ணிக்கை இருப்பாங்க. பேப்பர்ல வரும் அவர் தோத்து விட்டாரா. நாளைக்கு போலதான் ரிசல்ட் வரும் வந்து வெண்டாச்சாமன் விரக்கூட பாப்பா என்னை ஒரு சதிமானம் நடந்திருக்கிறார். இப்படி எந்த வேலையில் ஒவ்வொரு இளைஞர்கள் அதனை இவங்களை ஏரியாவை பார்க்கறது, சிங்கள ஏரியா பூத்துகளை பார்க்கறது, அவங்களுக்கு இருந்து போக்குடைய நல்லா நாங்கள் தோப்பம் பண்றது. சும்மா கூட்டாளி கூட போய் போட்டு நாங்க வாரோம், நீங்க என்ன தாங்க தோல்வி, அவரும் தோல்விதான். இப்படி அப்ப நான் இந்த கவுண்டிக்கு போறதே இல்லை. அது தலைவர் வந்து படிச்சது. நான் போய் அம்பார ரூம்ல படுத்துக்கிறீங்க. நாங்க சரியான தூக்கம், கோல் விருதனைக்கும் அங்கிருந்து பெரிய அநியாயம் நடக்குது. நீங்க இதை பார்த்துருக்கீங்க. என்ன பிரச்சனை? நீங்க தோல்வியாம நடந்த பூத்துக்கிட்ட போய் நீங்க சொல்றாங்க, ஒரு வேலையை பாருங்களா, நீங்க இப்படித்தான். நாம அங்க சரியா பார்த்தா இந்த ஒரு 10-15 கவுண்டிங் பூத்திரிக்கும். அது அக்கறை 10 20 தொகுதி எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள என்னோட ஓட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஓட்டுல இடத்தை விட்டு போட்டு பார்த்து நான் தோல்வி. இதுதான் நிலவரம். இப்படி சொன்னால் கூட இந்த முறை எங்களை 3 மாகாண சபை உறுப்பினர்கள் நினைக்காங்க 3 போட்டாங்க. அங்க ஸ்டார்ட் பண்ண கூட 3 ஓட்டு வந்துட்டாங்க. யாரும் இல்லை, நம்மள அவங்க தான், நம்மள பரவாயில்ல. அடுத்த நாங்கள் நம்பாரோம். கள்ள விஷயமா தானே இப்படி நாங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை சொன்னா செய்வோம்.